அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த 1வது யூனிட்டோட 10வது அப்ஜெக்டிவ்ஸை கொஞ்சம் கிரியேட்டடாக மாற்றோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு புக்கில் எஃப்ஆஃப்ஜின்னு இருக்குது, அதுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ கிரியேட்டடாக எஃப்ஆஃப்ஜிக்கு பதிலாக ஜி ஆஃப் எஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன செய்யணும் அதை பார்ப்போம். ஒன்றுமில்ல, அதே ப்ரொசீஜராக எப்படி கடைசியாக முடிகிற லெட்டருக்கு பக்கத்தில் எக்ஸு சேர்த்திங்களோ இங்கே எஃப் முடிஞ்சிருக்கு, அதுக்கு பக்கத்தில் எக்ஸு சேர்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு காம்போசிஷனோட மீனிங் வந்து ஒரு சின்ன க்ளோஸ்ட் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மீனிங்கை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் 2x² இருக்குது, அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வர டேமை 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 1ஓட டிவைடில் எழுதணும். இப்போ நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x², அதை என்ன செய்யணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு 1ஓட டிவைஸராக எழுதுகிறோம். இப்போ 3 இங்கேயும் நம்பர் மல்டிபிள் ஆகிறப்ப 6x² வந்துடும். இது வந்து ஆப்ஷன் டியில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நன்றி.